ஜஸ்ட் 3 இன்க்ரீடியண்ட்டில் சூப்பரான வீட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்காக தர்பூசணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இதில் இருக்க விதை எதுவுமே நான் எடுக்கலை, ஏன்னா மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறதுனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வாட்டர்மெலன் ஜூஸ் கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான். அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் இருக்க முக்கால்வாசி சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி கண்டென்ஸ் மில்க் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். மோல்டு வாங்கின அன்றைக்கே ஒன்றை உடச்சிட்டேன். இன்றைக்கி மிச்சம் இருக்கிறதுல வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்டர்மெலன் ஜூஸை ஊற்றி 1 டே ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி. 1 day later. இப்போ பாருங்கள் 1 டே ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா. வாவ், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய்.